அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 25 டேஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுல நம்ம இன்னைக்கு டே 12ல இருக்கும். சோ சக்சஸ்ஃபுல்லா டே 1ல இருந்து டே 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இன்னைக்கு போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேலஞ்சில் ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் இப்போ போயிட்டு இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுல நம்ம இன்னைக்கு பார்ட் 3 அதாவது எபிசோட் 3 நம்ம சொல்லிக்கலாம். சோ நம்ம கடந்த 2 சேலஞ்சில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பார்ட் 3 இன்னைக்கு சேலஞ்சில் நம்ம பார்க்க போறோம். அதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சோ இந்த சேலஞ்சை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பத்தி ஒரு ஐடியாவே இல்லாம இருப்பாங்க. சோ நம்ம தனியா வீடியோ அப்லோட் பண்ணல, சேலஞ்ச் வீடியோல நம்ம பண்றதுனால இந்த சேலஞ்ச் வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க நம்ம டைரக்டா நம்ம போர்ஷன்ஸ்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்ம தமிழ் சேலஞ்சில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து பாத்தீங்கன்னா இயல் 2ல உள்ள செய்யுள் பார்த்தோம். அதுக்கு முந்தா நாள் பாத்தீங்கன்னா இயல் 1ல உள்ள செய்யுள் நம்ம பார்த்தோம். சோ உங்களுக்கே தெரியும், நான் ஒரே ஒரு வாட்டி நான் ரீகேப் நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு. சோ மனப்பாடம் ஃபுல்லா நம்ம முடிச்சாச்சு. துணைப்பாடம் நெடுவினா, அதாவது துணைப்பாடத்துல கேட்கிற ஒரே கொஸ்டின் நெடுவினா தான், அதை நம்ம முடிச்சாச்சு. சோ உரைநடை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம செய்யுள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு இப்போ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சுட்டு இருந்திருக்கோம், சோ இப்ப என்ன படிக்கணும்ன்றது. சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இயல் 3ல உள்ள செய்யுள். சோ இயல் 3ல பாத்தீங்கன்னா 2 செய்யுள் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் என்னது விருந்தினர் இல்லம், செகண்ட் என்னது கம்பராமாயணம். சோ நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கம்பராமாயணம்ன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு நாள்ல நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ ஏன் நான் தனியா ஒரு நாள் கொடுத்திருந்தேன்னா அந்த செய்யுள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம இன்னைக்கும் அதுதான் படிக்க போறோம். அது கூட விருந்தினர் இல்லம்னு ஒரு செய்யுள் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இந்த விருந்தினர் இல்லம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன். 2 கொஸ்டின் தான் இருக்குது உங்க புக் பேக்ல. அந்த 2 கொஸ்டின் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்பராமாயணம்ல கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, சோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான சேலஞ்ச் தான். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பராமாயணம் பாடத்தை ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு, அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ரீவியஸ் சேலஞ்சில் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த கம்பராமாயணம் சேலஞ்சு. சோ அந்த சேலஞ்ச் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சேலஞ்ச் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் எனிவே கம்பராமாயணம் ஈஸி தான், நீங்க படிச்சிடலாம். பிகாஸ் அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அதுல அந்த நெடுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த நட்பு. சோ குகனு, வீடனடன், சடாயு, சோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அந்த சாப்டர்ல. சோ அந்த சாப்டர்ல உள்ள எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் கொண்டிருந்த நட்பை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க ஈஸியா என்ன தெரியுமா பண்றீங்க, ஃபர்ஸ்ட் சிறுவினா எல்லாம் படிச்சிருங்க, குருவினா எல்லாம் படிச்சிருங்க. சோ அது படிச்சீங்கனாலே உங்களுக்கு நெடுவினா எழுதிடலாம். ஏன்னா குருவினா பாத்தீங்கன்னா நிலையாமை குறித்து சவரி கூறுவதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். சோ அந்த கொஸ்டினை நீங்க ராமன் சவரியிடம் கொண்டிருந்த நட்பு அப்படின்னு ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு அந்த கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிறுவினால பாத்தீங்கன்னா குகனுடன் ஐவன், வீடனுடன் எழுவர் ஆன நிகழ்வை எழுதுகன்னு இருக்கும். சோ அது நீங்க குகனை பத்தி எழுதலாம், வீடனன் பத்தி எழுதலாம். சோ அப்படி நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சடாயுவை தன் தந்தையாக ஏற்று செய்த இது இருக்கும். சோ அதையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிறுவினால கொடுத்திருப்பாங்க, அதையும் நீங்க நெடுவினால இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ இதனால என்ன அட்வைசபிள்னு பாத்தீங்கன்னா, குருவினா சிறுவினா நீங்க நம்ம ஆல்ரெடி சேலஞ்சில படிச்சிருந்தோம். சோ நீங்க படிக்கலனா அதை படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு கம்பராமாயணம் நெடுவினா படிக்கிறதுக்கு. சோ டைரக்டா நெடுவினா போவேனா, குருவினா சிறுவினா முடிச்சுட்டு போங்க. அதுல உள்ள பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு நெடுவினா கொஞ்சம் பெருசாயிடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது. சோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலஞ்ச். சோ விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம் இந்த 2 பாடத்தை நீங்க படிக்கிறீங்க. சோ இது ரொம்பவே ஒரு ஈஸியான சேலஞ்ச் தான். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சேலஞ்ச். சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம நேத்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு முந்தா நாள் பாத்தீங்கன்னா போயம் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியாச்சு. எஸ், நீங்க எக்ஸாக்ட்லி கெஸ் பண்றது கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம நான் டீடைல் நம்ம படிக்க போறோம். சோ நான் டீடைல்ல கேட்கிற ஒரே கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேராகிராஃப்ஸ் தான். சோ நம்ம இன்னைக்கு பேராகிராஃப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நான் டீடைல் பாத்தீங்கன்னா 3 லெசன்ஸ் இருக்குது. எக்ஸாம்ல நமக்கு 2 கொஸ்டின் கேட்டு அதுல 1 எழுத சொல்லுவாங்க. சோ 3 லெசன்ல அப்ப நீங்க 2 படிச்சா போதும், உங்களால அட்டென்ட் பண்ணிடலாம் மேக்ஸிமம். சோ என்னென்ன இருக்குதுன்னா, கண்டிப்பா நீங்க God sees the truth but waits இது படிச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள 2ல 1 எடுத்துக்கோங்க. ஒன்னு மிட் நைட் விசிட்டர், இல்லனா ஆல் சம்மர் இன் a day. இந்த 2 இதுல 1 படிச்சுக்கோங்க. பிளஸ் God sees the truth but waits இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நமக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இந்த இதுல. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா மார்க் எடுக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு இடத்துல பேப்பர்ல ஈஸியா கேட்பாங்க. சோ அதுல ஒரு பார்ட் தான் இந்த நான் டீடைல் பேராகிராஃப். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஜெனரலா ஒரு பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அந்த பேராகிராஃப அந்த இன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதிக்கோங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சோ இன்னைக்கு இங்கிலீஷ் சேலஞ்சில 2 கொஸ்டின்ஸ் தான்.
அது முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல 5 மார்க் கையில. ஸோ தமிழ் சேலஞ்சில் கம்பராமாயணம், விருந்தினர் இல்லம், இதுதான் உங்களுடைய லாங்குவேஜ் சேலஞ்சஸ். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் சேலஞ்ச். ஸோ இனி வர சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸ்ல சாப்டர் 5 இருக்குது பாத்தீங்களா, இந்த சாப்டர் 5 ஃபுல்லா நீங்க வந்து ரிவைஸ் பண்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளா தொடர்ந்து இந்த 5th சாப்டர் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 5.1 ஒரு நாள் படிச்சோம், 5.2 படிச்சோம், 5.4 படிச்சோம், 5.5 படிச்சோம். ஸோ 5.3 பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. என்ன காணிக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பாராபோலாவா, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா, சர்க்கிளா. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நினைச்சு நீங்க வந்து வரி பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் நீங்க வந்து படிச்சு வைக்கிறது நல்லது. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம 5th சாப்டர் ஃபுல்லா நம்ம வந்து படிக்க போறோம் இன்னைக்கு சேலஞ்ச். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி. படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 5.5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிமைனிங் போங்க. ஏன்னா 5.5 இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுடைய மேக்ஸ் சேலஞ்ச், அதாவது கணிதம் சேலஞ்ச் 5வது அழகா நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போறோம். நெக்ஸ்ட் பிசிக்ஸ் சேலஞ்ச், அதாவது இயற்பியல் சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு இயற்பியல் சேலஞ்சில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வால்யூம் 1 ஃபுல்லா இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் தான் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே சேர்த்து 90 கொஸ்டின் தான். இன்னைக்கு நம்ம வால்யூம் 1 ஃபுல்லா படிக்க போறோம். ஸோ இன்னைக்கு படிக்கிறதுல இருந்து உங்களுக்கு அதிக மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 2 மார்க் 9 3 மார்க் வந்து கேட்பாங்க. அதுல மேக்ஸிமம் 4ல இருந்து 5க்குள்ள வந்துடும். 4ல இருந்து 5க்குள்ள 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ்ல 4 கேட்கலாம், இல்ல 5 கேட்கலாம். ஸோ இன்னைக்கு சேலஞ்சில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவு மார்க்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம், அது வந்து உறுதி. ஸோ தமிழ் மீடியத்துக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரே வீடியோவா நான் வந்து போட்டிருப்பேன். வால்யூம் 1ல இருக்க எல்லா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் சொல்லி 90 கொஸ்டின் சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு வீடியோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் செப்பரேட்டா நான் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்க வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி மார்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்க புக்ல நம்ம வீடியோவை பார்த்து வேலன் கூட அதை வந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வால்யூம் 1 ஃபுல்லா இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேலஞ்ச். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட். இதை நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சா இன்னைக்கு வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி சேலஞ்ச். ஸோ கெமிஸ்ட்ரி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மையமா வச்சு நம்ம இன்னைக்கும் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா சாப்டர் 11, அதாவது 11வது பாடத்துல இருக்க எல்லா நேமிங் ரியாக்ஷனும் நம்ம வந்து படிக்க போறோம். அதாவது பெயர் வச்சு வர ரியாக்ஷன். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து படிக்க போறோம். பிகாஸ் சயின்டிஸ்ட் பேர் வச்சு வர ரியாக்ஷன்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி உள்ள டெஸ்ட்லாம் நமக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது நம்ம இன்னைக்கு வந்து படிக்க போறோம். ஸோ என்னென்ன இருக்குது மொத்தம் இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ், எனக்கு அது வந்து எதுவுமே தெரியலையன்றதை நீங்க வருத்தப்பட தேவையில்ல. ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் நான் வந்து அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங்குள்ள நான் வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்றேன் என்னென்ன நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து 11th சாப்டர்ல உள்ள நேமிங் ரியாக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து படிச்சுக்கோங்க. மிச்சம் உள்ளதை நம்ம இன்னொரு நாள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுதான் உங்களுடைய சேலஞ்ச். ஸோ தமிழ் மீடியம் நான் உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் வந்து ரெடியா அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேலஞ்ச். ஸோ நேத்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன பார்த்தோம், சாப்டர் 11ல உள்ள 5 மார்க், ஒரே ஒரு 5 மார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு அந்த லெசன்ல உள்ள 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லாமே படிச்சாச்சு. ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 2 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 3 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 5 மார்க்ஸும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 100க்கு 70ல இருந்து 80 வரைக்கும் நம்ம இதை வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இன்னும் மார்க்ஸ் எடுக்கணும்னா நம்ம வந்து ரிமைனிங் நம்ம படிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலஞ்சு சாப்டர் 11ல உள்ள 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே தான் நம்ம வந்து படிக்கணும். இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு 14 சாப்டர்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 13ல இருந்து 14 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம இப்படி பண்றதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். 5ல 3 படிப்பீங்க. இதே மாதிரி எல்லா சாப்டருக்கும் படிப்பீங்க. அதாவது ஒரு சாப்டர் கூட உருப்படியா படிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், நீங்க படிக்காததா எல்லா லெசன்ல இருந்தும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அடுத்து எதுவுமே தெரியாது, எதுவுமே எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னா நம்ம 16 லெசன்ல அட்லீஸ்ட் ஒரு 13ல இருந்து 14 லெசன் வரைக்கும் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ அதை நோக்கமா கொண்டு தான் நம்ம 11th சாப்டர் நம்ம வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம வந்து முடிக்க போறோம். ஸோ அதனால வந்து இந்த சேலஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான சேலஞ்ச் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஜஸ்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேலஞ்ச், அதாவது கணினி அறிவியல் சேலஞ்ச். ஸோ இவ்வளவுதான் நான் வந்து 6 சப்ஜெக்ட் சேலஞ்சஸையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களால 6த்தையும் முடிக்க முடியல நீங்க வந்து வருத்தப்படாதீங்க.
உங்களுடைய கெப்பாபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அரை குறைவா இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கக்கூடாது. ஒரு சேலஞ்ச் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா படிக்கணும். இப்போ 25 டேஸ் இருக்குது. நான் வந்து கெமிஸ்ட்ரிக்காக மட்டும்தான் உங்க சேலஞ்சை பார்க்குறேன், பிசிக்ஸ்க்காக மட்டும் தான் பாக்குறேன்னா அந்த டே 1ல இருந்து டே 25 வரைக்கும் நம்ம போட்டிருக்க எல்லா கெமிஸ்ட்ரி சேலஞ்ச் வீடியோஸை நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஐ மீன் அந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி படிச்சீங்கன்னா நீங்க கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் படிச்சுப்பீங்க, பிசிக்ஸ்ல கொஞ்சம், மேக்ஸ்ல கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து லேக் ஆவீங்க. நீங்க படிக்காதல இருந்து எக்ஸாம்ல கேட்டீங்கன்னா இந்த சேலஞ்ச் நீங்க பார்த்ததே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால அரைகுறைவா இருக்காதீங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ விட்டுருங்க. இனிமேட்டு ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டா தரவு பண்ணிட்டு போங்க. ஸோ எந்த சேலஞ்ச் ஈஸியா இருக்குதோ அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேக் ஆன் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் நான் எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்க சொல்றேனோ அது வந்து போகலாம். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் பாத்தீங்கன்னா நான் பிசிக்ஸ்ல உள்ள அந்த வால்யூம் 1ல இருக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஒவ்வொரு நாள் சேலஞ்சில் நம்ம இது வந்து போட்டிருக்கோம். சாப்டர் 1 ஒரு நாள் படிச்சோம், சாப்டர் 2 and 5 ஒரு நாள் படிச்சோம், சாப்டர் 4 ஒரு நாள், சாப்டர் 3 ஒரு நாள். ஸோ எல்லாமே நம்ம படிச்சது தான். ஸோ எல்லாத்தையும் படிச்சதை ரிவைஸ் பண்ற விதமா நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிசிக்ஸ்ல எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் நீங்க வந்து எடுத்து பாருங்க, நம்ம படிச்சது எல்லாமே அப்படியே வந்து நிற்கும். ஸோ அதனால நீங்க வரி பண்ண தேவையில்ல. பிசிக்ஸ் சேலஞ்சை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு சேலஞ்ச் எடுத்தாலும் கம்ப்ளீட்டா தரவு பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஐ மீன் முடிச்சிட்டீங்கன்னா சேலஞ்ச் கம்ப்ளீட்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிகாஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேலஞ்ச் இன்ட்ரெஸ்ட் நவடேஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அது மாதிரி போகக்கூடாது, ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு சேலஞ்ச் வீடியோஸ் போடுவேன். இல்லைன்னா பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் விட்டு போயிடும். ஸோ என்ன யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால முடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. முடிக்கலன்னா எதனால முடிக்க முடியல, என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல தெரியுங்க. இல்ல நான் இந்த 2 சப்ஜெக்ட் நான் வந்து எடுத்திருக்கேன், அதை நான் முடிச்சிட்டேன், அதை தெரிவிச்சீங்கனாலும் வெல் அண்ட் குட். ஸோ இந்த சேலஞ்சை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.